எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு அம்பிகையை தொழுத அடியாளர்கள் எப்படி அம்பிகையினுடைய அருளை பெற்றார்கள் என்பது பற்றி ஒரு சில குறிப்புகள். அம்பிகையை அடிபணிந்தால் அதிக வரம் பெறலாம். அபிராமி பட்டர் சொல்றாரு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே. சொல்றாரு. இப்ப மகாகவி காளிதாசன் அவருக்கு உஜ்ஜயினுடைய மகாகாளி அருள் பெற்றதனால் அவர் மகா கவியாக மாறினார். அதே மாதிரி வள்ளலார் சுவாமிகள் இருக்காரு. வாடிய பயிரை கண்டோவதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்றாரே, அந்த வள்ளலார் தன்னுடைய அண்ணியின் வடிவாக திருவொற்றியூர் வடிவுடையம்மனுடைய அந்த காட்சியை பெற்று தன் பசியை போக்கியதாக வரலாறு கூறுகிறது. அப்ப அண்ணியினுடைய வடிவமாக திருவொற்றியூர் வடிவுடையம்மனினுடைய அருளை பெற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி திருவானைக்காவல் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்றவர் யாருன்னு கேட்டால் வரதன் என்ற இயற்பெயரை உடைய காளமேகம். அவர் காளமேகமாக கவி பாடுவதற்கு அந்த திருவானைக்காவில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மனுடைய அருளை பெற்று காளமேகமாக மாறினார். அதே மாதிரி தெனாலிராமன் காளிதேவியினுடைய அருளினாலே விகடகவியாக மாறியதாக நமக்கு வரலாறு பகிர்கிறது. அதே மாதிரி சுப்பிரமணிய ஐயர் என்று இருக்கக்கூடியவர் திருக்கடவூர் அபிராமியினுடைய அருளினால் அபிராமி பட்டராக மாறினார். இவ்வளவு ஏன் நம்முடைய கம்பன் மகன் அம்பிகாபதி பாடுகின்ற பொழுது இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க என்று பாடுகின்ற பொழுது அந்த பாட்டை திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று சரஸ்வதியை தியானித்து பாடினான். சரஸ்வதி தேவியே அப்படி கிழங்கு விற்பதாக வந்ததாக சொல்லப்படக்கூடியது. அப்ப சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்றவன் கம்பன். அதே மாதிரி ஒட்டக்கூத்தன் கலைமகளினுடைய அருளை பெற்றிருக்கின்றான். பிரபந்தம் பாடுவதற்காக அவன் வெட்டப்பட்ட தலைகள் எல்லாம் காளிதேவியினுடைய அருளினால் அந்த உடலோடு ஒட்டி கொண்டதாக வரலாறு பகிர்கிறது. அது மட்டுமல்ல, கவியரசர் கண்ணதாசன் கூட சிறுகூரல்பட்டியில் இருக்கக்கூடிய காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி அம்பிகையினுடைய அருளினால் கவி பாடுவதாக நமக்கு வரலாறு கூறுகிறது. ஆக அம்பிகையினுடைய அருளை பெற்றவர்கள், இப்போ நாம் அம்பிகையினுடைய அருளை பெற வேண்டுமே என்றால் என்ன செய்யணும்? இப்போ நமக்கு அம்பிகையினுடைய திருவிழா கோலம் நடந்து கொண்டிருக்கிறது. சரஸ்வதி தேவியினுடைய அருளை நாம் பெற வேண்டுமே என்றால் மனம் உருக அவளை தியானம் செய்து பாடினால் நாமும் அந்த அம்பிகையினுடைய அருளை பெறலாம். அம்பிகையை அடிபணிவோம், அதிக வரம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.